Welcome, sir. Nice to meet you. Thank you. Well, let's talk about AI, sir. Okay, sure. இப்போ ஓவராலாக வேர்ல்டு வைடில் ஏஐ தான் ரொம்ப பூமிங்கில் இருக்குது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஷார்ட்டாக ஏதாவது? நான் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது. ஏஐ பற்றி ஒரு லெக்சரரோ இல்லை கிளாஸ் எடுக்கிறதோ இல்லை லெசன் எடுக்கிற மாதிரி பெரிய ஆள்லாம் நான் கிடையாது. ஏதோ இப்போ நம்ம எல்எல்எம் வந்தது தொடக்கத்துலேருந்து நான் ஸ்டார்டட் யூஸிங் லைக் ChatGPT வந்து ஒரு 15 to 20 டேஸில் ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஆனால் அந்த டைமில் ஐ ஸ்டார்டட் டு நோட்டீஸ் ஏதோ ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்து எனக்கு சொல்லிச்சு திஸ் வில் பி த ஃபியூச்சர். ஸோ அந்த எல்லாம் அப்போ யூஸ் பண்ணுறப்ப அதில் அடாப்ட் பண்ணி நிறைய விஷயம் அப்போத்துலேயே வந்து ஆரம்பத்தில் ChatGPT சேட்பாட் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸே கொடுக்காது, நிறையா தப்பும் தவறுகளும் தான் கொடுத்தது. பட் அப்போ அடாப்ட் ஆனதுலேருந்து தான் இப்போ நான் ஏதோ ஒரு அளவுக்கு வந்து அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு ப்ராம்ப்டிங் வந்து கற்று வச்சுருக்கிறேன். உங்களுக்குன்னு இப்போ ஒரு யூனிக்காக ஒரு ப்ராம்ப்டிங் ஸ்டைல் வச்சுருக்கீங்களா? அது எப்படி நீங்கள் பில்ட் பண்ணிக்கினீங்க? எஸ், அதுதான் சொல்கிறேன்ல. ஃபஸ்ட்லேயே நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஒரு முறை நான் ChatGPT கிட்ட ஒரு ப்ராம்ப்டிங் கொஸ்டின் கேட்குறப்ப அது கொடுத்த எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் அது டு எவால்வேட். நான் ஓகே நம்மளுக்கு அதுக்கு எல்லா விஷயமும் கரெக்டாக கொடுக்குதான்னு நம்மளுக்கு பார்த்துக்கணுன்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் கேட்டேன். அப்போ அது தப்பாக கொடுத்தது. ஸோ தட் டைம் இட் செல்ஃப் நான் ஓகே இது வந்து ஒரு முறை நம்ம யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு முறை ப்ராம்ப்ட் கொடுத்து அதில் வர ஆன்சரை கெட் பண்ணிப்போம். எஸ், அது கிடையாது. அது அந்த விஷயமே இருக்கக்கூடாது. என்னென்னலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இன்புட் கொடுங்க. நான் ஐ யூஸ் டு கிவ் இன்புட். இந்த விஷயம் வந்து நீ தப்பாக இருக்கிற, சில நேரத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் தப்பு, இதை செக் பண்ணு, கரெக்ட், ஆமாம் நான் தப்பாக கொடுத்துட்டேன், இதை நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். அந்த ஆரம்ப காலத்தில் இப்படி தான் இருந்தது. அப்போ நான் வந்து அடாப்ட் பண்ணது. ஓகே இப்போ ஒரு கொஷின்னா நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம், அதில் கிடைக்கிற ஆன்சர் வந்து அப்பயே கரெக்டாக இருக்க போகிறது கிடையாது. அதே போல் நம்மளுக்கு ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி எப்பயுமே வி ஷுட் நாட் ஆஸ்க். ஒரு டீப் ரிசர்ச் ஆர் ஒரு நீங்கள் ப்ராஜெக்ட் கோடிங் ஒரு ஆப் ரெடி பண்ணுறீங்க இல்லை ஒரு ஆப் டெவலப் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் ஒரு அதுக்கு இன்ஃபர்மேஷன் நிறையா கொடுக்கணும். நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆப் வேணுன்றதை டீட்டெயில்டாக கொடுக்கணும். உங்களுக்கு அதை அந்த கான்செப்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஒரு பேஸ் தெரிஞ்சால் போதும். ஒரு 20-25 கான்வர்சேஷனாவது ஆரம்பத்தில் இருக்கணும். ஓகே சரி, அப்படி 20-25 கான்வர்சேஷன் அதுக்கிட்ட கொடுக்குறப்ப நம்மளுக்கு இருக்கிற ஐடியா ஓகே இதுதான் அப்படின்றது ஃபுல்லாக எடுத்துக்கும். நான் மற்ற சேட்பாட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன் லைக் க்ளவுடு ஆர் ஜெமினை, டீப்சீக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த மெமரி கன்சிஸ்டன்ஸ் வந்து ChatGPT கிட்ட நல்லாவே இருக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லி எல்லாமே இருக்குது. இதில் எப்படின்னா நம்ம ஒரு கான்வர்சேஷன் பண்ணிவிட்டு திரும்ப எப்போ வந்து கேட்டாலும் அதுலேருந்து எடுத்துக்குது. பழைய சேட்டில் இருந்து கூட நம்ம ரீகால் பண்ணி அதை கேட்க முடியுது. ஸோ மெமரி கரெக்டாக நல்லா வச்சுக்குது மற்ற இதுக்கு விட. இப்போ நீங்கள் ஜெமினைலாம் ஒரு கொஷின்ஸ் கேட்டுட்டு அதோட கண்டினியூஷன் கேட்கக்குள்ளே அது அந்த அளவுக்கு மெமரி வச்சுருக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம படம் பண்ணுறக்குள்ள அந்த ஸ்டோரி போர்டிங் எழுதுறப்ப அது டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ChatGPTக்கும் ஜெமினைக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தக்குள்ள கன்சிஸ்டன்சி இல்லை. இது சொல்லிச்சு எனக்கு அந்த இது கிடையாது, ChatGPT இருக்கிற அந்த ஃபியூச்சர் என்கிட்ட கிடையாதுன்னு. ஸோ அப்படி தான் நான் அதை அடாப்ட் பண்ணேன் நான் அதில். இப்போ ChatGPT பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸே அனலைஸ் பண்ணது இல்லையா? இப்போ உங்களை பற்றி நான் டீட்டெயிலாக இப்போ உங்கள் ChatGPT சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து கேட்கும் போது உங்களோட அனலைட்டிக்ஸ் இத்தனை நாள் நீங்கள் கொடுத்த அந்த ப்ராம்ப்டிங்கை வச்சு உங்கள் பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி உங்களை பற்றி அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறதில்ல, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அதுதான் என்னென்னா நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா அது வந்து ஒரு அந்த மொமெண்ட்க்கு நம்மளோட ஆன்சர்ஸை மட்டும் ஒரு நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு அந்த மொமெண்ட்டில் மட்டும் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சா போதுன்ட்டு இருக்கோம். இல்லை, அப்படி கிடையாது. அது அடாப்ட் பண்ணிக்கணும். நம்ம எந்த ஸ்டைலில் அதுக்கு இருக்கணுன்றதை அதை அடாப்ட் பண்ணிக்குது. ஆக்சுவலாக ஒரு ஈச் அண்ட் இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஆன்சர் கொடுக்குது. ஸோ ப்ராம்ப்டிங் வந்து அது ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் இட் டிஃபர்ஸ், இட் அடாப்ட்ஸ் டு தட் இண்டிவிஜுவல்ஸ். நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் இந்த எல்எல்எம் கான்செப்ட் எப்படி சார் இருக்கும், எப்படி பூம் ஆகும்? எல்எல்எம் அப்படியே தான் இருக்கும். இதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் பார்த்தா ASI AGI அதுதான் அடுத்தது வரும். சரிங்களா, ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அது வந்து அடுத்த நான் வந்து ஒரு 5 to 10 இயர்ஸ் ஒரு அடுத்த டிகேட் ஆகும்னு நினச்சேன். பட் இப்போ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா மேபி நெக்ஸ்ட் இயரே எதிர்பார்க்கலாம். 1 or 2 இயர்ஸ்லேயே
நெக்ஸ்ட் இயர்ஸில் 1 or 2 இயர்ஸ் கூட கொஞ்சம் அதிகம் தான், நெக்ஸ்ட் இயரில் சொல்கிறாங்க. ஸோ எல்எல்எம்ன்றது இப்போ எஸ்எல்எம் வந்து நிறையா வரும். இப்போ எல்எல்எம்ன்றது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்லையே இப்போ ஸ்மால் லாங்குவேஜ் மாடல். நம்ம கூட அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ்க்காக ஒன்று ரெடி பண்ணணும்ட்டு பேசிட்டு இருக்கிறோம். அது வந்து நிறையா இருக்கும். அதுக்கு என்ன வித்தியாசம் படும்னா, நம்ம வி கான்ட் அஃபோர்ட் எல்எல்எம், ஆனால் எஸ்எல்எம் வி கேன் ஏபிள் டு அஃபோர்ட். இன்னும் ஒரு 6 months or 1 year we will try to or we will work towards our own SLM. ஸோ அடுத்த இதோட ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா எஸ்எல்எம்ஸ் நிறையா வரும். ஒரு பெரிய கார்ப்பரேட் மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ ரிசோர்ஸ் இல்லைன்றதுனால நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எஸ்எல்எம் ரெடி பண்ணுவோம், கண்டிப்பாக டெவலப் பண்ணிப்போம். அதுக்கு நோக்கி தான் நிறையா எஸ்எல்எம் வரும். சின்ன சின்ன கம்பெனிஸ் கூட அவங்களுக்கு சொந்தமான ஒரு எஸ்எல்எம் வச்சுப்பாங்க. ஏன்னா அந்த எஸ்எல்எம் வந்து யூ டோன்ட் நீட் டு டிபெண்ட் ஆன் எல்எல்எம். டு சம் எக்ஸ்டென்ட் நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எஸ்எல்எம் நம்மளுக்கு ஏற்ற நம்மளோட பிஸ்னஸ் கான்செப்டுக்கு அந்த இதுவே போதும். நம்ம பிஸ்னஸ்க்கு அது போதும். நம்மளோட பிஸ்னஸ் கான்செப்டுக்கு நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு அந்த எஸ்எல்எம் போதும். அந்த அளவுக்கு அது வந்து சப்போர்ட் பண்ணணும் நம்மளுக்கு. இப்போ எத்திக்கல் ஏஐ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் சைடு வந்து அதை பாசிட்டிவாக கொண்டு போகிறாங்க. இப்போ அதர்ஸ் வந்து அதை நெகட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. அது பார்த்தா அதில் பெருசாக எனக்கு அதை எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு தெரியல. அது யாரும் அப்படி சொல்லிட்டோம், அந்த ஓப்பன் ஏஐக்ஸ், கூகுள் அவங்க எல்லாமே பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க 2 yearsக்கு முன்னாடி. நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்து இதெல்லாம் வந்து இந்த அடுத்த ஏஜிஏஎஸ்ஐ பண்ணுறதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் தான் பேசினாங்க. பட் அது ரியாலிட்டிக்கு யாரையும் இன்னொருத்தவங்களை நம்பாமல் தே ஸ்டார்டட் யூஸிங். அது எத்திக்கல் வந்து இதுக்கு எப்படி அடுத்த வெர்ஷன் நீங்கள் எத்திக்கல் சொல்கிறது டார்க் வெப்பை பற்றி தான் சொல்கிறாங்க. இப்போ சம்படி யாராவது மிஸ்யூஸ் பண்ணும்போது அது ஆல்ரெடி அந்த வோம் ஜெயிலரை ஓம் கில்லர் ஐ திங்க் வோம்னு நினைக்கிறேன், அவங்க வந்து இந்த டார்க் வெப் மாதிரி அவங்க ஸ்டார்டட் ரெக்ரூட்டிங் டெவலப்பர்ஸ் ஃபார் ஏஐ. அவங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ஸோ கவர்மெண்ட்ஸ் வேர்ல்ட் கவர்மெண்ட்ஸ் கண்ட்ரிஸ் எடுக்கிற டிசிஷனில் தான் இருக்குது. டெஃபினட்டாக அதுக்கும் வரும் தான். அதில் தான் இப்போ நம்ம லாங்குவேஜ் பற்றியும் பேசணும், ஓஎஸ் பற்றி பேசணும். அதுவும் வந்து ஒரு காலத்தில் இந்த எஸ்எல்எம் வந்து ஓஎஸ் மாதிரி அடாப்ட் ஆகி தான் வந்துக்கும். அவங்கவுங்கள இந்த சைபர் கிரைம் ப்ரொடெக்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து மேபி இப்போ நான் ஓஎஸ்ஸே வந்துடும் நினைக்கிறேன். சின்ன அவங்கவுங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெளியில் போகிறப்ப அது விண்டோஸ் ஆன்லைனில் நெட்டில் போகும். கம்பெனிஸ்க்கு வந்து தனியாக அவங்க ஓஎஸ் பண்ணிக்கினா இது வந்து என்னோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி யோசித்தது. நம்மளோட ஓஎஸ் தனியாக யூனிக்காக இருந்ததுன்னா சைபர் அட்டாக்கு வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலான்றது நான் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ண வரைக்கும் எனக்கு இருந்த நாலேஜை வச்சு அதை தான் நானும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக 4 யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ புதுசாக 5 அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் எதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? எஸ், 4 வந்து இப்போ நம்ம முன்னாடி வந்து இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா மாடலும் சாட்ஜிபிட்டியோட மாடலில் அந்த சாட்பாட்டில் இருக்கிற எல்லா மாடலும் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். 4 மினி அப்படி எல்லாமே இண்டிவிஜுவலாக நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ அப்படி கிடையாது. அந்த 5ன்றது 5ல ஆட்டோன்னு ஒரு மாடல், அதை எனேபிள் பண்ணிட்டா எந்த கொஷின்ஸ்க்கு எந்த மாதிரியான மாடல் யூஸ் பண்ணணுன்றதை அதுவே வந்து டிசைட் பண்ணி அது நம்மளுக்கு எதுக்கு வந்து டைம் எடுத்துக்கணும், எதுக்கு டைம் எடுக்க தேவைன்றதை யூஸ் பண்ணி அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த மாடல் அதுவே சூஸ் பண்ணிக்கிது. இப்போ 4ஓட 5 வந்து பெஸ்ட்டாக இருக்கா? அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் எதாவது ஆட் பண்ணியிருக்காங்க? ஆமாம், இப்போ முன்னாடி வந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்ஸ் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொடுக்குற அந்த டெலிவரியில் வந்து அது ஆன்சர்ஸ் வந்து முன்னாடி வெளியே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது கொடுக்குற ஆன்சர்ஸ்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் கூட கொடுக்க தேவையில்லை. ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்தாலே அதுக்கு வந்து முன்னாடிலாம் வந்து வி ஹேவ் டு எக்ஸ்பிளைன் எ லாட், நம்மளுக்கு இது தேவை அது தேவைன்ட்டு. இப்போ அந்த நிறைய யூஸ் பண்ணுறதுல வந்து நம்ம கோடிங்க்கு தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பேஜஸ்க்கு அது அந்த எரர் ரெக்டிஃபை பண்ணுறது. அதுக்கெல்லாம் வந்து அந்த நேரத்தில் நம்மளுக்கு டைம் கன்சூமிங் வந்து அதுவே சும்மா நான் ஒரு 10 லைன்லாம் முன்னாடி கொடுப்போம் இல்லையா, ப்ராம்ப்டிங் நிறைய டிஸ்கிரைப் பண்ணி இந்த எரர் இப்படி இருக்குது அப்படிலாம் இந்த மாதிரி ஒரு எரர் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டாலே போதும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ஸாக சொல்லிட்டாலே போதும். அது வந்து தானாக வந்து புரிஞ்சுக்கின்னு அதோட அந்த பின்னாடி ரீகால் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்மளுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுது அது.